ராமநாதபுரத்திலிருந்து ஆடுகள் மேய்த்து கொண்டு வருவர்களிடம் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதான். அவங்களுடைய வாழ்க்கையை இவர் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறார். இவர் சாயங்கால நேரத்துல வாத்துகள் முட்டைகள் போட்டுக்கொண்டே போகக்கூடிய அந்த வாத்து கூட்டத்திலிருந்து வாத்து முட்டைகளையும் எடுத்து அதையும் அடகி வைத்து வாத்தையும் வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த மாதிரியாக ரொம்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றதுல தம்பி ராமையாவிற்கு சிறு வயதிலிருந்தே அதீதமான ஆர்வமும் ஒரு காதலும் இருந்திருக்கிறது. இவர் ஒரு தீவிரமான விவசாய குடும்பத்துல பிறந்ததுனால விவசாயத்துல தம்பி ராமையாவுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லையாம். விதை நெல்லிலிருந்து அதை பதப்படுத்துறது, நாற்றங்கால் நடுறது, கதிரடிக்கிறது, பயிர் எடுத்து களத்துக்கு கொண்டு போறது எல்லாம் அத்துப்படி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல களத்துல அடிச்ச நெல்லை வித்துடுவாங்களாம். மாட்டை வச்சு புனைய ஓட்டி நெல்லை வீட்டுக்கு கொண்டு வர்றதுல இவருடைய பங்கு பெரும் பங்காக இருக்குமா. புனையல் அடித்ததுல கிடைக்கிற நெல்லைத்தான் வீட்டுக்கு பயன்படுத்தாங்களாம். இன்னும் விவசாய குடும்பங்கள்ல நல்ல நெல்லை நாட்டுக்கு கொடுத்துட்டு புனையலில் கூட்டப்பட்ட நெல்லை தான் வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க என்று விவசாயிகளுடைய